பேன் இண்டியா மூவிஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்தந்த மாநிலங்களுடைய தனித்தன்மையும் போச்சு. இப்போ மலையாள படம் பார்த்தா அவர்களுக்கு தனி ட்ரெடிஷன் இருக்கும். சின்ன சின்ன கதை சம்பவங்களை கதை எடுத்து பண்ணுவாங்க. சண்டை பார்த்தா சாதாரணமாக 2 அடி, மம்முட்டி அதிகபட்சம் போனால் ஒரு 8 ஒதிப்பாரு, அவ்வளோதான், விஜயகாந்த் மாதிரி. ஆனால் இப்போ குரூப் ஃபைட்டு எல்லாமே இப்போ அங்கேயே வந்துருச்சு. ஏன்னா கேட்டால் பேன் இண்டியா மூவி எல்லாம் ஒரே வகையான கொள்ளு குத்து எப்படி வேணால் சம்பாதி, போதை மருந்து விற்று நல்லா காசு பாரு, ஹீரோவே அந்த வேலையை செய்கிற மாதிரி இருந்தா அப்போ அதை பார்க்குற இளைஞர் எப்படி இருக்கும்? அதே மாதிரி ரவுடி பசங்கள்கிட்ட போய் பெரிய ரவுடிகள்கிட்ட போய் சேர்றது, அவர்கள்ட்ட சேர்ந்துட்டு அப்படியே சம்பவம் பண்ணுறது, ஆளாகிறதுன்ற மாதிரி ஹீரோவே படம் எடுத்தா நம்ம மைண்ட் எப்படி இதாகும்? நம்மளை பார்த்து 10 பேர் பயப்படணும், நம்ம இது இருக்கும். ஆனால் இவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு கட்டத்தில் இவர்கள் பெரிய கோழைகள். எல்லா ஹீரோ 40 வயசை கடந்தவங்க, சில பேர் 70-75 வயசு. இவங்களால காதல் காட்சிகள், ஃபீல் குட் மூவிஸ் நடிக்க முடியாது. இன்னைக்கு வந்துட்டு ரஜினிகாந்த் பெண்மானி சங்கீதம் பாடவான்னு பாட முடியாது. 1000 பேரை கொள்வது, 800 பேரை கொள்வது. பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், அவர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார். அவர் என்ன பண்ணுவான்னு தெரியாது, கொலை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு கொலை பண்ணாலே அவனுக்கு என்கொயரி வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படமாக எடுக்கும் பொழுது அவனுக்கு மூளையை கழட்டிட்டு தான் எடுக்கிறாங்க. சார் வணக்கம். சார் வணக்கம் சார். உங்களுடைய நேர்காணல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு தொடர்ந்து கவனிக்கிறதுல வந்து பொலிட்டிக்கல் நேர்காணலே ஆகட்டும், சினிமாலே ஆகட்டும், ஏன்னா நம்ம சினிமா பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதனால் திரைப்படங்களில் வன்முறை அதிகமாக இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும் தமிழ் படங்கள் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லிட்டு வரீங்க. ஏன் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. இப்போது குறிப்பிட்டு நீங்கள் லோகேஷ் கனகராஜ் அவருடைய படங்கள் பற்றியும் சொல்லியிருக்கீங்க, வன்முறையெல்லாம் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போது இந்த ஜென்ரேஷன் படங்கள் எடுக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்குது. ஒரு ஃபீல் குட் மூவி, சில ராதாமோகன் படங்கள், அந்த மாதிரி படங்கள் வரதில்லைன்னு சொன்னீங்க. ஏன் வரக்கூடாது? ஆக்ஷன் படங்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். நம்ம வீட்டில் நம்ம ஒரு இந்த மாதிரி படங்களை விரும்புகிறவர்கள் கூட இதை வந்து நல்ல படங்கள் ஏன் வரக்கூடாது அப்படின்னு கேட்குறவங்கள கூட நான் கேட்குறேன். உங்கள் வீட்டில் அம்மா அப்பா தங்கைகள் மற்றவர்களுக்கு ஒரு சின்ன அடிப்பட்டால் கூட, இல்லை பக்கத்தில் ஒரு ரவுடி வந்து சண்டை போட்டால் கூட உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. அதே நீங்கள் உங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப க்ளோஸாக வந்து பழகிறது, இல்லாட்டி உங்கள் பிரிஞ்சு போன சொந்தங்கள் திடீர்னு க்ளோஸ் ஆகி உதவி பண்ணுறது, இல்லை அப்படி பேசுகிற இளைஞர் ஒரு கஷ்டத்தில் இருப்பார், ஒரு வேலை நல்ல வேலை கிடைக்காம இதுன்னு ஒரு சொந்தக்கார் வந்து அவருக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறாரு அப்படின்னா அது ஒரு எப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். அதே சொந்தக்கார் கத்தி எடுத்துட்டு குத்த வராரு, இது பண்ணுறாருன்னா அவர் வாழ்க்கையில் எப்போவுமே இந்த இதை விரும்பவே மாட்டார். ரியல் லைஃப்பில் விரும்புவாரா? நான் பைக் எடுத்துகிட்டு வெளியில் வரேன், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து அடிக்கிறான் டெய்லி, தெருமுனையில் ரவுடிங்க 5 பேர் உட்காந்துட்டு என்ன இது பண்ணுறான், நான் விரும்புவேனா? மாட்டோம். அப்போது நான் எந்த ஒரு அமைதியான வாழ்க்கையை, ஒரு ஃபீல் குட் வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். ஆனால் எனக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா உளவியல் ரீதியாக இந்த ரவுடிசத்துக்கு எதிராக அந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக எனக்கு ஒரு கோபம் இருந்துகிட்டே இருக்குது. என்னால் முடியாது, அடிக்க முடியாது. அப்போது இதைத்தான் திரைப்படங்கள் காசாக்குது. தெலுங்கு படங்களில் தான் இது முத ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஹிந்தி படங்களில் வேறு எங்கேயாவது. ஏன் தெலுங்கு படங்கள் ஆரம்பிக்கிறாங்கன்னா தெலுங்கு படங்களில் இடதுசாரி இயக்கங்கள் ஆந்திராவில் அந்த இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகுது, குறிப்பாக நக்சல் இயக்கங்கள். ஏன்னா நிலச்சுவாந்தார்களுக்கு எதிராக இவங்களுக்கு எதிராக அவர்களுடைய ரவுடிசம், இந்த தனியாக ரவுடிசம் இதுவாக வச்சுக்குவாங்க நிலச்சுவாந்தார்கள். அதுக்கு எதிராக யாராவது ஒருத்தர் வந்து அடிப்ப மாட்டாங்களா, யாராவது இது பண்ண மாட்டாங்கிறப்போ திரைப்படங்களில் அந்த மாதிரி காட்சிகளை வைக்கிறது. நீ ஆரம்ப கால தெலுங்கு படம்லாம் பார்த்தா தெரியும். இப்போ கூட வருது, பெரும்பாலாக தான் வருது. ஊரில் பெரிய அதாவது மாடர்னாக இருப்பான், ஊரில் வந்தால் பெரிய ஜமீன்தார் மாதிரி இருப்பாங்க. அந்த இதில் வந்து கொலை பண்ணுறது இதெல்லாம் நடக்கும், அவர்கள் அடியாட்களை வச்சுட்டு பண்ணுறதெல்லாம். ஹீரோ பார்த்தா சாதாரண ஆளாக இருப்பான், இல்லாட்டி இன்னொரு ஒரு பண்ணையார் குடும்பத்தில் ஒரு நல்ல பண்ணையார் வீட்டில் இருந்து வரவனாக இருப்பான். அவன் வந்து அடித்து ஒரே ஆள் 50 பேர் அடிக்கிறதெல்லாம் பண்ணுவான். இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்குள்ள ஒரு திருப்தி, வெட்டுறாண்டா குத்துறாண்டா இது பண்ணுறான்டான்னு. இதை தான் நம்மள்கிட்ட இருக்கிற வன்முறையை தூண்டுற செயல். இதோடு சேர்ந்து இந்த விஷயங்கள் அப்படியே இப்போ நம்மளுக்கும் வந்துடுச்சு. எப்படி வந்துடுச்சுன்னா இங்கே தேவை ஏற்பட்டு வரல. இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையுதுன்னொன்னா சினிமாக்காரன்ட்ட ஒரு புத்தி இருக்குது. விவேக் படத்தில் கூட அந்த வைக்கப்பொருளை ஏறி கோழி பிடிப்பாங்க ரொம்ப, எதுக்குன்னு கேட்டால் போன படத்தில் அவங்க பிடிச்சப்போ அந்த படம் நல்லா ஓடிச்சு அதே மாதிரின்னு. இப்போ இந்த மனநிலை உண்டு. இந்த படத்தில் ஹீரோ அப்படி இது பண்ணிட்டு வந்தானா அதே ட்ரெண்டை நம்மளும் யூஸ் பண்ணோம் அப்படின்னு. இதை தாண்டி இன்னொன்று பேன் இண்டியா மூவிஸ்னு வந்தது. பேன் இண்டியா மூவிஸ் வந்ததுனால என்ன ஆச்சுன்னா அந்தந்த மாநிலங்களுடைய தனித்தன்மையும் போச்சு. இப்போ மலையாள படம் பார்த்தா அவர்களுக்கு தனி ட்ரெடிஷன் இருக்கும், சின்ன சின்ன கதை சம்பவங்களை கதை எடுத்து பண்ணுவாங்க. ஹீரோ எப்போவுமே வேஷ்டி தான் கட்டியிருப்பார், அவங்களுடைய ட்ரெடிஷனு. அவங்களுடைய குடும்பங்கள் இது எல்லாமே குடும்பத்தோடையே தான் படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். பேன் இண்டியான்னு வந்தால் பிறகு அவனும் ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டான், இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். டான்ஸ் பார்த்தா அவங்க ரொம்ப டான்ஸ்லாம் ஆட மாட்டாங்க.
அப்படியே பாட்டுடைய பின்னணியில் இதுதான் போகும். இப்போ பார்த்தா அவர்களும் அந்த குரூப் டான்ஸு சண்டை பார்த்தா சாதாரணமாக 2 அடி, மம்முட்டி அதிகபட்சம் போனால் ஒரு எட்டி ஒதிப்பார், அவ்வளோதான், விஜயகாந்த் மாதிரி. ஆனால் இப்போ குரூப் ஃபைட்டு எல்லாமே இப்போ அங்கேயே வந்துடுச்சு. ஏன்னா கேட்டால் பேன் இண்டியா மூவி எல்லாம் ஒரே வகையான டைப்பாகவே இருக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஹீரோக்களை போட்டுக்கணும்னு. இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுதுன்னா அடுத்த கட்டத்துக்கு டெக்னாலஜி வைஸ் நான் அந்த மாதிரி எடுக்கிறேன். அதான் இப்போ அது வளர்ச்சி தானே. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா அது அங்கேயே தானே இருப்பாங்க அவங்க. அது இப்போ வேட்டி கட்டுறாங்க அப்படின்லாம் சொல்லும்போது அதே இதில் ஸ்டேஜில் இருக்கிறக்கும் ஒரு டெக்னாலஜி வளர்ச்சியாக இருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? டெக்னாலஜி தான் வளரணும். ட்ரெடிஷனு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கரெக்டான ஒரு இதை கொண்டு போகணும். டெக்னாலஜி வளர்ச்சின்ற பேரில் இந்த வன்முறையை எல்லா மாநிலங்களும் கடத்தினீங்கன்னு அர்த்தம் தான் என்னுடைய கேள்வி. வன்முறை படம் எடுக்கிறேன்ட்டு இந்த காட்சிகள் திரும்ப திரும்ப ஏன் சென்சார் வந்து தடுக்குதுன்னா, இந்த காட்சிகள் வளர்கிற குழந்தைகள், இளைஞர்கள், சிறுவர்கள் பார்க்கும்பொழுது அவர்கள் மனசில் அது பதிய ஆரம்பிச்சிடும். அவர்கள்ட்ட அந்த இயல்பாக இருக்கிற விட்டு கொடுக்குற தன்மை இதெல்லாம் இருக்காது. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, சாலைகளில் பயணம் செய்கிற ஒவ்வொருவரும் சண்டை போடுற மனநிலையில் தான் பயணம் செய்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் நகரத்தில் இருந்தீங்கன்னாலும் தெரியாது, நான் நகரத்தில் கிட்டத்தட்ட என்னுடைய குழந்தை பருவத்திலேருந்து இருக்கிறேன். அன்னைக்கு வாகனங்களில் ஓட்டின விஷயமும் இன்றைக்கும் பார்த்தா அவசரமும், நீ எப்படியாவது போ, நான் மேலே ஏறி கூட வருவேன், நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, சாமர்த்தியம் பண்ணுறது. அதாவது உங்கள் ட்ராக்கில் எதிர் சைடில் ஏறி நேராக வந்து இடிக்கிற மாதிரி வர்றது, நீங்கள் வந்து ஒதுங்கிடணும், நான் போவேன். இதுக்கு பேர் வந்து நான் சாமர்த்தியக்காரன். அதிகபட்சம் நான் ஒதுங்க மாட்டேன்னா என்ன ஆகும்? ஆக்சிடெண்ட் ஆகும், இல்லை நிறுத்தினா சண்டை வரும், அப்படி தான் வருவேன்னான்றது இருந்தது. இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, இது மாதிரி அந்த ஒரு க்ளோரிஃபை மைண்டு, அதை ஒரு வன்முறை கலந்த ஒரு விஷயம். ஒரு வயசானவரை போட்டு அடித்தா கூட அது ஒரு ஜாலியான விஷயமாக மாறுறது. வயசானவருக்கு ஹெல்ப் பண்ணுற இந்த மாதிரி விஷயங்கள் இன்றைக்கும் சமூக வலைதளங்களில் பெரிதும் பார்க்கப்படும். 1 மில்லியன் 2 மில்லியன்லாம். ஏன் நம்மக்கிட்ட இயல்பாகவே ஒரு மனிதநேயம் இருக்குது. இல்லை அதுக்கான படங்களும் வருது இல்லை சார்? வருது நான் வரேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆனால் நம்ம இறங்கி ஓடி போய் உடனே தூக்கி விட்றோம், தண்ணி கொடுக்குறோம், தூக்கி ஓரம் உட்கார வைக்கிறோம், செல்லுகள் கீழே விழுந்தா எடுத்து கையில் கொடுக்குறோம், பர்ஸே கீழே விழுந்தா கூட எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறது இல்லை, அவங்கள்ட்ட எங்கள் பத்திரமா வைங்க, இல்லாட்டி கூட இருக்கிறவங்கள்ட்ட கொடுக்குறோம். இதெல்லாம் என்ன? நம்மக்கிட்ட இருக்கிற மனிதாபிமானம். இதை அதிகரிக்கக்கூடிய விதமாக கலை படைப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா, கொள்ளு குத்து எப்படி வேணால் சம்பாதி, போதை மருந்து விற்று நல்லா காசு பாரு, ஹீரோவே அந்த வேலையை செய்கிற மாதிரி இருந்தால் அப்போ அதை பார்க்குற இளைஞர் எப்படி இருக்கும்? போதை மருந்து விற்று காசு பார்க்கலாம், நல்லா இருக்கலாம். அதே மாதிரி ரவுடி பசங்கள்கிட்ட போய், பெரிய ரவுடிகள்கிட்ட போய் சேர்றது, அவர்கள்ட்ட சேர்ந்துட்டு அப்படியே சம்பவம் பண்ணுறது, ஆளாகிறதுன்ற மாதிரி ஹீரோவே படம் எடுத்தால் நம்ம மைண்ட் எப்படி இதாகும்? நம்மளை பார்த்து 10 பேர் பயப்படணும், நம்ம இது இருக்கும். ஆனால் இவர்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு கட்டத்தில் இவர்கள் பெரிய கோழைகள். எவன் ஒருத்தன் பணம் சம்பாதிச்சு அதே நேர்மையாக சம்பாதிக்கணும், கரெக்டாக வாழணும், பிள்ளைகளுக்காக வாழணும், குடும்பம் குட்டி அந்த மனைவி மக்களுக்காக வாழணும்னு நினைக்கிறானோ அவன் தான் வீரன். ஏன்னா அவன் கடுமையான வறுமையை சந்திச்சா கூட அவன் எதிர்த்துக்கிட்டு நேர்மை தவறாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அடுத்தவன்கிட்ட போய் மிரட்டி மாமூல் வாங்குறது, மிரட்டுறது, எப்படியாவது ஏச்சி பழகிறது, ஏமாந்தவங்களை அடிக்கிறது, நம்மளோட பெரிய ரவுடிங்கள்ட்ட கூல கும்பிட்டு போகிறதுனா அவன் கோலை. அவன் வாழ்க்கை அதுக்கப்புறம் என்ன ஆகுனா ஒரு கட்டத்தில் வருவான். ஆனால் நிம்மதியான வாழ்க்கை வாழ முடியும். எப்போ யார் நம்மளை போட்டுருவாங்களோன்றது. பலருடைய தாதாக்கள் பலருடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்குது? ஒரு 50 வயதை கூட கடக்காமல் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்காங்க. ஆனால் சினிமாவில் எப்படி காமிக்கிறாங்க? ஒரு பெரிய இது மாதிரி காமிக்கிறாங்க. ஒரு ஹீரோ வந்து எல்லாரையும் அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோவை, பெரிய தாதாவை 4 பேர் சாதாரணமாக வெட்டி போட்டுருவோம். என்ன அவனால் அவ்வளோதான் சமாளிக்க முடியும். அவனும் சினிமா ஹீரோ மாதிரி 50 பேர் அடிக்க முடியாது. ஒரு இரும்பு ராட்டில் அடித்தா விழுந்துருவாங்க யாராக இருந்தாலும். அதோட மூளையில் ரத்தம் கட்டி ஆள் செத்தே போயிடுவோம். அப்போ இது மாற்றா அதிகபட்ச ஒரு இதுவாக அப்படி அடித்தா அந்த மேட்ரிக்ஸ் படத்தில் வர மாதிரி கார் இப்படி ஆகிடும், பாறை உடையும், தலையை கொண்டு போய் மோதுறது, பாட்டில் மண்டையில் அடிக்கிறது, இதெல்லாம் நீங்கள் படத்து காட்சிகள் இப்போ சென்சாரும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டுக்கிறதே இல்லை. இதனால என்ன ஆகும்? சர்டிஃபிகேட் தராங்கல்ல சார், இப்போ சர்டிஃபிகேட் தராங்கல்ல, ஏ சான்றிதழ். அதை தான் சொல்கிறேன். சென்சார் ஒரு காலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணவே அனுமதிக்க மாட்டாங்க, ரத்தத்தையே காட்ட விட மாட்டாங்க. எம்ஜிஆரும் பெரிய ஹீரோவாக தாங்க இருந்தார். எம்ஜிஆரும் சண்டை தான் போட்டிருக்காரு. சிவாஜி கணேசனும் அந்த மாதிரி குடும்ப பாங்கான படங்கள், அழுகை, இந்த மாதிரி. எம்ஜிஆர் எப்போவுமே மோட்டிவேஷன் இது எல்லாம். எம்ஜிஆரும் நம்பியார் கூட சண்டை தான் போட்டிருக்காரு. எங்கேயாவது வன்முறையை பார்த்துருக்கீங்களா? எம்ஜிஆர் கொலை பண்ணி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? படத்தில் ஹீரோ வில்லனை கொலை பண்ணி பார்த்துருக்கீங்களா? வில்லனை மன்னிப்பார் கடைசியில், இல்லைன்னா பிடிச்சி போலீஸில் பிடிச்சி கொடுப்பாரு. அப்போ சட்டத்து மேலே மக்களுக்கு நம்பிக்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது. எம்ஜிஆர் பெரிய ஹீரோவாக தான் இருந்தார். இன்றைக்கி என்ன அப்படி மாறிடுச்சு? நீங்கள் என்ன மாற்றிட்டீங்க சமுதாயத்தை இந்த படத்தை எடுத்து? அதிகபட்சமாக என்ன அது? சின்ன வயசுலேயே
மது அருந்தணும். காதலை பற்றி பேசினா கூட பாரில் உட்காந்து சரக்கு அடிச்சு தான் பேசணும். இதை தானே கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ரெண்டாவது, நீங்கள் பாட்டில் அடிக்கிறது இதெல்லாம் பார்க்குற ஒரு இளைஞன் சண்டைன்னு வந்தோன்னே அதே மைண்ட் செட்டில் தான் இருப்பான். நீங்கள் எல்லாம் ஹீரோயிஸ் அவனுக்குள்ளே இருக்கும். கோபம்னு வந்தால் நம்ம தலைவர் மாதிரியே பண்ணணும், பாட்டில் எடுத்து பட்டாருன்னு மண்டையில் உடச்சிடணுன்னு அவர் உடச்சிட்டு போயிட்டு இருப்பாரு. படத்தில் அந்த மாதிரி காட்சி வச்சிருப்பாங்க. இல்லை, அது எல்லாருமே இது பண்ணுறது இல்லை சார். இப்போ ஒரு சிலருக்கு தேட்டருக்கு வரும் ஒரு ஜாலியாக என்டர்டெய்னிங்கான படம் பார்க்கணும் அப்படிங்கிற இதுவும் ஆசையும் இருக்கும். அப்படிங்கிறதுக்கான ஜானர் தானே இதெல்லாம். அடுத்தது வரேன். இப்போ இந்த மாதிரி செட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட செக்ஷன் இருக்குது. அது ஒரு 10% இருக்கும் சமூகத்தில். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதனுடைய பலனை அனுபவிப்பாங்க. நீங்கள் ஒருத்தர் மண்டையை உடைச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே திருநாட்சவன்லேருந்து எல்லாம் வரும். பல ஐபிசி செக்ஷன் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கான கைது, வீட்டில் இருக்கவங்க செலவு, வக்கீல் செலவு, அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு கேஸு வாய்தானே வாழ்நாள் பூரா அலையிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது, பல விஷயங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஆனால் சினிமாவில் அந்த ஒரு காட்சி அமைச்சிட்டு அடுத்த சீன் அவன் போய்கிட்டு இருப்பான். நம்ம அதை பார்த்துட்டு பண்ணும் பொழுது நமக்கு இந்த இது ரோடு சண்டையிலேருந்து எல்லாத்துலேயுமே அது இருக்குது. ஏன் நீங்கள் நான் சொல்கிறேன்ல, சாலைகளில் போகும்பொழுது என்ன வேணால் தப்பு பண்ணலாம், என்ன அந்த விதிமுறைகளை மீறலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மனநிலை வர்றதுக்கு காரணமே இது மாதிரி பதங்கள் வர்றது தான். நீங்கள் சொல்கிற செக்ஷன் வந்து நீங்கள் சொன்னீங்களே படம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் போகிறோன்னு, அந்த நேரம் பார்க்குறோம் ரசிக்கிறோம் போகிறோம்ல, அந்த பைக்கை வெளியில் எடுத்து வர்றதுக்கு 5 நிமிஷம் நமக்கு பொறுமை இருக்கா? ஒரு சின்ன பாதை இருக்கும், அதில் வரிசையாக போகணுன்னு நினைப்பாங்க. சைடில் பூந்து உள்ளே பூர்வாப்பில் ஒருத்தர், இவர் கேட்டார்னா சண்டை வந்துடும். நடக்குதா இல்லையா? அது எங்கேருந்து வருது அந்த மனப்பான்மை? வரிசையில் போகணும், பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட நிற்கிறோம், வரிசையில் நிற்கணும், சைடில் வந்து இது பண்ணிட்டு போய் எடுக்கணுன்றது அந்த மனப்பான்மை எங்கேருந்து வருது? பெரும்பாலும் இது மாதிரி திரைப்படங்கள் இது மாதிரி பார்க்குறதுடைய விளைவு தான். நீங்கள் சமுதாயத்தில் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நீங்கள் மனிதர், இதெல்லாம் இந்த கட்டமைப்புலாம் சேர்ந்து தான் உங்களை உருவாக்குது. நீங்கள் தனியாக உருவாக மாட்டீங்க. இப்போ ஒரு குடிகாரர் வீட்டில் ரவுடித்தனம் பண்ணுற வீட்டில் பிறந்து வளர்கிற பையன் 75% 80% கிட்டத்தட்ட அந்த மனநிலையில் தான் வளருவான். அதே மது, ஏன்னா அப்பா மது அடிக்கிறாரு, சித்தப்பா மது அருந்துறாரு, எல்லாரும் நம்மளாக இருந்தால் தப்பு இல்லைன்னு போவோம். அப்பா பக்கத்து வீட்டுக்காரனா சின்ன விஷயத்து கூட ஒரு மனநிலையில் போட்டு அடிக்கிறாருன்னா இவனும் அதே மனநிலையில் தான் வளருவான். ஒரு 10% தான் இதெல்லாம் வேணான்னு ஒதுங்கி படித்து கிடிச்சு போகணுன்னு நினைக்க வளருவான். அப்போது உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய கேரக்டர் எல்லாமே சூழ்நிலை தான் தீர்மானிக்குது. அதனால தான் சொல்கிறேன், வன்முறை படங்கள்ன்றது இன்றைக்கி நான் ஒரு இதில் படித்தேன், ப்ளூ சட்டை மாறன் தான் போட்டிருக்காரு. எல்லா ஹீரோவும் 40 வயசை கடந்தவன், சில பேர் 70-75 வயசு. இவங்களால காதல் காட்சிகள், ஃபீல் குட் மூவிஸ் நடிக்க முடியாது. அப்போது இன்றைக்கி வந்துட்டு ரஜினிகாந்த் பெண்மானி சங்கீதம் பாடவான்னு பாட முடியாது. அப்போ இவர்கள் எல்லாருமே ஆக்ஷன் மூவியை எடுக்கணும்னு விரும்புகிறாங்க. டைரக்டர்லாம் அந்த மாதிரி கதை தான் வேணுன்றாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் மூவியில் இப்போ சூர்யா கூட இப்போ விழுந்துட்டார் அந்த மாதிரி விஷயங்களில். ரெட்ரோன்னு ஒரு படம் வந்திருக்கு, அது என்னன்னே புரியல. அது எடுத்தவரும் பெரிய டைரக்டர். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்கிட்டோன்னா இது சம்மந்தமான படங்கள் தான் வருகிறது. ரசிகர்கள் இது மாதிரி படங்களை ஏற்றுக்கிறதுன்றது ரொம்ப கம்மி. என்னன்னா உங்களை ஏமாத்துறாங்க. ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ, ஒரு வாரத்துக்குள்ளே 2000 ஸ்க்ரீனு, இந்த மாதிரி. இதே பழைய காலம் மாதிரி கொஞ்சம் ஸ்க்ரீனு போச்சுன்னா 10 நாள் கூட ஓடாது இந்த படங்கள். தெரிஞ்சிடும் படம் நல்லா இல்லைப்பா அப்படின்னு. இப்போ என்னென்னா நீங்கள் தெரியுதோ தெரியலையோ உங்களுக்கு 2000 ஸ்க்ரீன்னா அது ஒரு 100 நாள் ஒரு 50 நாள் ஓடின மாதிரி கணக்கு வசூல் எடுத்துடுறாங்க. ரெண்டாவது, இன்றைக்கி நம்ம மனநிலை எப்படின்னா வெளியில் வந்துட்டோம் பார்த்துருவோம், நீ நல்லா இல்லைன்னு சொன்னால் கூட பார்த்துருவோம், பார்த்துட்டு வந்து திட்டுவோம், அப்படி வந்துட்டாங்க. அப்போ இது எல்லாம் வரும்பொழுது இது மாதிரி நல்ல படைப்புகள் எடுக்கிறாங்களே. இப்போ ராதாமோகன் இப்போ வந்துருக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி, நீங்கள் அந்த படம் பார்த்தா 2 மணி நேரத்தில் கண் கலங்கிடுவீங்க. உங்களை அறியாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை கனெக்ட் பண்ணும் அந்த படம். அப்போது அந்த கனெக்ட் பண்ணுற விஷயம் இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஃப்ளாட்டில் வசிக்கிறீங்கன்னா யாரையும் பார்த்துக்க மாட்டாங்களா, அதிகபட்சம் ஸ்மைல், அவ்வளோதான். ஆனால் அதே மாதிரி வாழ்கிற வாழ்க்கையை வந்து கொஞ்சம் மாற்றணுன்ற ஒரு சில விஷயங்கள் வரும்போது நம்மளுக்கு பிடிக்குது. ஏன் பிடிக்குது? நமக்கு அது இல்லையன்ற ஏக்கம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, உங்கள் ஊருக்கு போனீங்கன்னா சொந்த பந்தங்கள் பார்க்கும்பொழுது, இங்கே இதே நகரத்தில் வாழும்போது பார்த்தா அது மாதிரி இருக்கவே இருக்காது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் ஏக்கமாக நம்ம அதான் படம் எடுக்கும் பொழுது இந்த மாதிரி சிந்தனைகள் வளரும். அதை விட்டுட்டு நீங்கள், நான் முன்னாடி சொன்னல விக்ரம் இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி ஹிட்டு வரைக்கும் வந்து நிற்கிது. 1000 பேரை கொள்வது, 800 பேரை கொள்வது. அவர் ஒரு பார்த்தா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார், அவர் யாருக்குமே கட்டுப்பட மாட்டார், அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது, கொலை பண்ணிக்கிட்டு இருப்பார். ஒரு கொலை பண்ணாலே அவனுக்கு என்கொயரி வந்துடும், எல்லாம் வந்துடும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படமாக எடுக்கும் பொழுது அவனுக்கு மூளையை கழட்டி தான் எடுக்கிறானுங்க. நம்ம பார்க்குறோம், என்ன சொல்கிறோம், ரொம்ப கேட்டோன்னா நான் சொல்லுவான் தெரியுமா, சினிமாவை பாருங்க. ஆனால் நம்ம சினிமா நடிகிறவங்க தான் நம்மள்ட்ட வந்து தலைவர்களாக வந்து ஓட்டு கேட்டு நிற்கிறாங்க. அப்போ அவர்களை நான் சினிமா பார்த்தோம்னா நான் ஏன் அவங்கள தலைவராக ஏற்றுக்கணும்? ஒரு குறைந்தபட்ச சினிமாவில் கூட ஒரு பொது அறிவு நல்ல ஒரு விஷயத்தையும் உங்களால் சொல்ல முடியாத நீங்கள் தலைவராக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்ற கேள்வி வருது இல்லை.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் கேட்டால் நான் கிரிஞ்சியாக இருக்குது, நான் 2K கிட்ஸு, நான் அப்படி அதுக்கு தான் நான் அந்த கேள்வி கேட்குறேன். 2K கிட்ஸுனா மற்ற பாரம்பரிய விஷயங்களில் நான் 2K கிட்ஸ்னு மாற்றுக்கலாம் தைரியம் தான். நான் தாலி கட்ட மாட்டேன், நான் முறைப்படி கல்யாணம் பண்ண மாட்டேன், நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு போகிறேன், நான் ஊரை கூட்டி கல்யாண மண்டபம் 4 லட்சத்துக்கு பெண்ணு இப்போ வீட்டில் தலையில் கட்டி சாப்பாடு போட்டு 60 வகையானது போட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேயா, வேணாயா. இது ஒரு வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு தானே. அந்த காசை சேமிச்சா இன்னும் எதிர்காலத்துக்கு உதவும். சிம்பிளாக நான் பண்ணிட்டு போகிறேன். 10 ஃப்ரெண்டை கூப்பிட்றேன், எல்லாருக்கும் ஒரு சின்ன ஸ்வீட்டு கொடுத்துட்டு முடிச்சு விட்டு போகிறேன். மொய்யும் வேணாம். பல பேர் முகூர்த்த நாளில் எவ்வளோ ரத்த கண்ணீர் வடிப்பான் தெரியுமா. இந்த மாதம் 10 கல்யாணம்யா, ஒரு கல்யாணத்துக்கு 1000 ரூபா போயிட்டு வர செலவுலாம் வச்சா கூட 20,000 ரூபா அந்த மாதம் இதாகுதுன்னு ரத்த கண்ணீர் வடிக்கிறவங்க இருக்காங்க. அங்கே காமி உன்னுடைய 2K கிட்ஸ்ன்றேன். ட்ரெஸ்ஸுலேயே மற்ற விஷயம் காமிக்கிறது தப்பு இல்லை. அதனால் வன்முறை படங்கள்ன்றது நம்ம சமுதாயத்தை கிட்டத்தட்ட இந்த போதை பழக்கத்துக்கு வன்முறை கூட்டு போகுதுன்றதுனால தான் அந்த மாதிரி படங்களை நம்ம வந்து தவிர்க்கணுன்றோம். ஓகே சார், தேங்க்ஸ் ஃபார் இன்டர்வியூ சார். நன்றி.